சிக்க 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 சிக் மின்னல் சிரிக்குது டக்கு 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 டக் சாரல் அடிக்குது சக்க 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 சக் இதயம் பறக்குது. கண்ணுங்களா பார்த்து விளையாடுங்க, தண்ணியில் கண்ணில் விழுந்துடாதீங்க. தண்ணி சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? பாட்டி நீங்களும் வாங்க விளையாடலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், நான் அப்புறமா வந்து விளையாடுறேன். சீக்கிரம் பாட்டி, இன்னைக்கு என்ன ரெசிபி? வழக்கமான பிரியாணி தான். சூப்பர் பாட்டி. என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குளிக்கலாம் என்னட்டா இருந்தா? ஓஹோ, நீங்க குளிக்க வந்துட்டா மதியத்துக்கு என்ன பண்றது? செத்த நேரம் இருந்துட்டு போயிடுறேன். போய் சமைக்க தானே போறோம். முதல்ல சமைங்க, அப்புறம் வந்து குளிக்கலாம். முதல்ல குளிச்சுட்டு அப்புறமே சமைச்சிட்டு வருவோம். நீங்களும் வாங்க. நல்லா காத்து எப்படி சிறு சிறுன்னு இருக்கு பார்த்தீங்களா? எப்போ குளிச்சாலும் ஜெயிச்சிருந்தா இருக்கும். பேசாம வாங்க, முதல்ல சமைக்கிற வேலையை பார்ப்போம். மல்லிகா மல்லிகா இங்கே வா. என் பையன் கூப்பிட்டான், அவனுக்கு பசி எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து சமைக்கிற வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு குளிக்க போறாங்க. குளிக்க அக்கா, இந்த கிளவியெல்லாம் டைவர்ஸ் பண்ண போறேன்க்கா. ஏண்டி? அப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வைங்க, புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு போலான்னு இருக்கேன். அடி ஏண்டி இப்படி சொல்ற? ஏக்கா, நம்ம ஊர்ல தான் நம்மளோட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு பார்த்தா வந்த இடத்துல இப்படி விரட்டிட்டு தெரியுது. இதெல்லாம் நல்லதுங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரி சரி விடு, இங்க தானே 3 நாள் இருக்க போறோம். சமைச்சு வச்சுட்டு வந்து விளையாடுவோம். சமைக்கிறதுனா நமக்கு புதுசா? ஆமா, உங்களால தான் அதெல்லாம் ஏத்துக்க முடியும், என்னால முடிய மாட்டேங்குது. பார்த்துக்கோங்க. போக போக பழகிடும்டி. ஆமா சரி, ஒத்த ரோசாவும் நட்டாத்தியங்க எல்லாம் அங்கதான் இருக்காளுங்க. வாங்க, நம்ம கூட வந்ததுக்கு அவர்களுக்கும் இன்னைக்கு வேலைதான். சரி கோவிக்காத, சட்டுப்புட்டன்னு சமைச்சிட்டு வந்துடலாம். சொல்லுப்பா மூர்த்தி, என்னாச்சு? பசி எடுத்துருச்சோ? அம்மாவுக்கு தெரியும் உனக்கு பசி எடுத்துருக்கோன்னு. சரி, இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணிக்கு நான் கேரண்டி. ஆமா, இந்த கிளவி செய்ய போகுது பாரு, நம்ம உயிரெடுத்து செய்ய போகுது. அதுக்கு இது கேரண்டியா? ஏம்மா விஷயம் அது இல்லைம்மா. வேற என்னப்பா? ஏம்மா, இங்கே பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா? ஆமாம், யார் இந்த தம்பி? சமையல் சக்கரவர்த்தி, காதர் பாய். ஓஹோ, வணக்கங்க வணக்கங்க. வணக்கம்மா. இப்போ என்ன விஷயம்? எதுக்கு இந்த பாய் இங்கே வந்திருக்காரு? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு சமைக்கிற இந்த குக்கு திடீர்னு இல்லைன்ட்டாங்கல்ல, அவருக்கு வேற உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதான் நமக்காக அலைஞ்சு திரிஞ்சு இந்த சமையல் சக்கரவர்த்தி காதர் பாயை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவர் சாதாரண ஆள் இல்லைம்மா, சமையல் சக்கரவர்த்தி. அசைவத்தில் இவர் கைப்பட்டால் மணக்காத டிஷ்ஷே இல்லையா. அம்புட்டு சூப்பராக சமைப்பாரான்னா பார்த்துக்கங்களேன். குற்றாலத்தில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லையா. ஆனால் விலை தான் கொஞ்சம் கூட சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தானே வாரோம், அதான் இவரே புக் பண்ணிட்டேன். ஏன்பா, அதை நம்மளே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. ஏங்க நிஜமாவா? ஆமாம் மல்லிகா, நீங்கள் போய் எல்லோரும் சந்தோஷமாக விளையாடுங்க. நான் இவரை சமைக்க சொல்லியிருக்கேன். யாரும் சமையலை பற்றி கவலையே பட வேணாம். எல்லோரும் போய் அவங்கவுங்க வகையில் என்ஜாய் பண்ணுங்க. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும்பா, நீங்கள் எல்லாம் போய் விளையாடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நானும் வரேங்க. இப்போ உங்களுக்கு திருப்தி தானம்மா? திருப்தி திருப்தி. இவருக்கு எம்பிட்டு? இவர் கொஞ்சம் காஸ்ட்லி தாம்மா. ஒரு நாளைக்கு சமைக்க 3 வேளையும் சேர்த்து 3500 வாங்குறாரு. என்னது 3500? ஆமாம்மா, இதுவே உங்களுக்காக தான் இவ்வளோ கம்மியாக வாங்குறேன். நான் மற்ற இடத்துலலாம் 5000 5500 வாங்கிட்டு இருக்கேன். வாங்குவப்பா. காசு மரத்துலேருந்து காய்ச்சிக்கிட்டு வருது, அதனால நீ வாங்க வேண்டியதான். அம்மா, வந்த இடத்துல இதை பற்றியெல்லாம் பார்க்க முடியாதும்மா. நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த பணங்காசு விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பிள்ளைங்களோட விளையாடுங்க. இங்கே பாருங்கள் காதர் பாய், நீங்கள் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சுருங்க. நாங்கள் ஒரு 8-9 பேர் இருப்போம். எல்லாருக்கும் சேர்த்து நல்லா ருசியாக செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துருவேன். என்ன கவலையே வேணாம், ருசிக்கு நான் பொறுப்பு. மட்டன் பிரியாணி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத அளவுக்கு ருசியாக நான் செஞ்சு தரேன். நீங்கள் கவலைப்படாமல் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். சரிங்க, நல்லது. அம்மா, நானும் தம்பியும் போய் அந்த பக்கம் குடிக்கிறோமா? சரிங்க சார், நான் போய் இருக்கிற வேலையை பார்க்கேன். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? நம்மக்கிட்ட சரி சரின்னுட்டு என் பையன்கிட்ட போய் சமைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பா. அதான் அவன் 1000-2000 கூட போனாலும் பரவாயில்லன்னு ஒரு சமையல் பிடிச்சி வந்திருக்கான். எல்லாம் இவள்களால தான். மரம் என்ன மரத்துலையா காய்க்குது? இல்லை இவங்க அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராளுங்களா? எல்லாம் என் பையன் காசு. அதை அப்படி சாதாரணமாலாம் நான் கரையை விட்டுற மாட்டேன்ப்பா. இருக்குது, இன்னைக்கு நான் கொடுக்குற வைத்தியத்தில் இந்த காதர் பாய் அலண்டுக்கிட்டு ஓடலை. என் பேர் சரஸ் இல்லை, காதர் பாய். இருங்க வாரேன். காதர் பாய்க்கு இன்னைக்கு ஒரு வைத்தியத்தை போட்டுற வேண்டியதான். விண்ணுக்கோரி வர்ணம் வர்ணம் சித்திட என்னை தேடி வர்ணம் வர்ணம். ஓஹோ, காதர் பாய் நீ இங்கே தான் இருக்கியா? விண்ணுக்கோரி வர்ணம். சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கியா?
வாரேன். இதோ வந்துட்டேன். காதர் பாய், காதர் பாய். வாங்கம்மா வாங்க. ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காதர் பாய். நீங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆமாம்மா, ஒரு மணி நேரத்தில் சமையல் முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சொன்ன மாதிரி நடந்துக்கிற பார்த்தீங்களா? அதான் கடகடன்னு வந்துட்டேன். சரி சரி. ஒரு குளியலை போட்டுட்டு சமைக்கிறது இருக்குமா? சமைச்சிடுறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை காதர் பாய். நாங்கள் ரொம்ப சுத்தபத்தமான ஆளுங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு குளியலை போட்டு வந்து சமைச்சா திருப்தியாக இருக்கும். உங்களை காலைல குளிச்சுட்டு தாமா வந்தேன். இருக்கட்டும் காதர் பாய். எனக்காக. நான் உங்கள் அம்மா மாதிரி தானே. நான் உங்களுக்காக கேட்குறேன்னா செய்ய மாட்டீங்களா? அதனால என்னம்மா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போய் தண்ணியில் இறங்கி எந்திரிச்சிட்டு வந்துடுறேன். அருவியில் குளிக்கிறதுக்கு அருகே கசக்குமா? ஆஹா, இவன் என்ன காரியத்துக்கு எடுத்துட முடியே. காதர் பாய், அவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து போகணும். அதுவும் இல்லாமல் அங்கே பொம்பளை ஆளுகளாம் குறிச்சிட்டு இருக்காங்க. அதான் உங்களுக்காக நானே ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் இதில் ஒரு சொம்பு ஊற்றிக்கிட்டு அப்புறம் வேலையை பாருங்கள். இவன் எதுக்குமா எனக்காக எம்பிடுது தலையில் குடத்தை வச்சு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாம் காதர் பாய், உங்களுக்கு சேவை யாருக்கு செய்ய போகிறேன்? நீங்கள் என்ன வெளியாளா? எங்களுக்கு சாப்பாடு போட வந்து தெய்வம். நீங்களே எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான். இதாங்க, இதை கொண்டு போய் ஒரு சொம்பு ஊற்றிக்கிட்டு வந்து அப்புறம் வேலையை பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. கொடுங்கம்மா. ஏம்மா, நான் குளிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் இந்த கறியை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் போங்க காதர் பாய், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வரேம்மா. வந்தா பார்ப்போம். வருவான், நம்மள வருவான். 1க்கு 4 பாக்கெட் மிளகா பொடி அதில் போட்டிருக்கேன். ஒரு சொம்பு எடுத்து ஊற்றுட்டோம், கதறிக்கிட்டு போடுவான் பாரு ஓட்டம். சரசா கொக்க நானு. என்ன இன்னும் சத்தத்தை காணோம்? நேரம் சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கணுமே. சரி, நம்ம கவுண்ட் டவுன் போவோம். 1 2 3. ஐயோ அம்மா, எரியுது எரியுது எரியுது. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு. இப்போ வருவான் பாரு. ஏம்மா ஏம்மா, ஐயோ என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா. குளிச்சோடனே உடம்புல ஒரு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மிளகா பொடி போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஏம்மா, என்னால எரிச்சல் தாங்க முடியலம்மா. அப்புறம் ஏன்ப்பா இங்கேயே நின்றுட்டு இருக்க? போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர் பாரு. என்ன சமையல்? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளம்பு, உடம்பு தான் முக்கியம். சரிம்மா, நீங்க ஐயா கிட்ட சொல்லிருங்க, நான் வரேன். எரியுதே எரியுதே. பிளான் சக்ஸஸ். இப்போ யாருக்கு காசு கொடுப்பான் என் பிள்ளை? இவளுக்கு தானே சமைக்கணும். இப்போ என் பிள்ளைகிட்ட போய் சமையல்காரன் கூட முண்டுன்னு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அவனே அவளுக்கெல்லாம் சமைக்க சொல்லிடுவான். ரியாக்ஷனை மாற்று சரசு. எப்போ மூர்த்தி மூர்த்தி. இந்த வரேம்மா. சொல்லுங்கம்மா. நம்ம சமையல்காரர் காதல் போயிருக்கார்ல, ஆமாம், எங்கம்மா அவரு? இங்கே தானே கறி வெட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு இல்லைப்பா. அதான் டாக்டர் பார்க்க போகிறேன், நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டு போயிட்டாரு. அசுஷோ, இப்போ மதிய சொத்துக்கு என்னம்மா பண்ணுறது? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். உன் பொண்டாட்டியும் அந்த உமாலையும் அவள் கூட்டாளிகளையும் வர சொல்லு. அவங்க எனக்கு கூட மாட இருந்தாங்கன்னா நானே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். ஏம்மா, உங்களால் முடியுமா? அதெல்லாம் முடியும்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் மல்லிகாவே செய்ய சொல்லிடுறேன். நீங்கள் போங்க. ஏன்பா? இருக்கட்டும், நானே செய்கிறேன். அம்மா, வயசான காலத்தில் உங்களெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வேணா கூட இருந்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், அவள் செய்வா. நான் அவளை செய்ய சொல்லிடுறேன். நீங்கள் போங்க. சரிப்பா, அப்போ நீ போய் சொல்லு, நான் இங்கேருந்து கறியை பாதுகாத்துக்கிறேன். அதுவும் சரிதான், நான் போய் அவள்கிட்ட சொல்கிறேன். எப்படி சரசு, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. உன் மூளைக்கு நீ எங்கேயோ இருக்கணும்.